தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 3ஆம் வாரம் ஜனவரி 27ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் 2 பெரிய விஷயங்கள் எடுத்துரைக்கிறார். ஒன்று என்னது? நான் தூய ஆவியார் எனக்குள்ளே இருக்கார், அவரை வைத்து தான் எல்லாமே நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அந்த தூய ஆவியாரை தப்பாக பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான் அப்படின்ட்டார். ஓகேங்களா? 2வது விஷயம் என்னது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நாம் எப்போ சாவோம் நமக்கே தெரியாது. அதுக்குள்ளே பாவத்தெல்லாம் கழுவிட்டு இறந்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு மோட்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. பாவத்தை கழுவாமல் இறந்துட்டோம்னா என்ன ஆகும்? போய் அந்தரத்தில் தொங்கிட்டு உத்தரிக்கு சிலத்தில் வெந்துட்டு இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ தூய ஆவியானவர் நாம் அவரை எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாது. தூய ஆவியானவரை மேலும் முடிந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்க நாம் முயற்சி செய்வோம் கடவுள்கிட்ட. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.